ராஜ் மியூசிக் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி மைல்ஸ்டோன் தொகுத்து வழங்க வந்திருக்கிறது நான் உங்கள் நண்பன் உதய். நம்ம மைல்ஸ்டோன் நிகழ்ச்சியில் வாரம் சாதனையாளர்களை பற்றியும் அவர்கள் வாழ்க்கை வரலாற்றை பற்றியும் அவர்கள் வெற்றியின் ரகசியத்தை பற்றியும் பார்த்து மகிழ்ந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க இருக்கோம், வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் நிறைய இயக்குநர்கள் பயணிச்சிருப்பாங்க. சில பேர் மட்டுமே மக்கள் மனதில் ஆழமாக பதிஞ்சிருப்பாங்க. அந்த வகையில் மக்கள் மனதில் ஆழமாக பணிந்த மிகப்பெரிய மாமனிதர் தான் இவர். இவர் கலைக்காக தன்னை முழுவதும் ஆட்படுத்தி கொண்ட ஒரு கலைஞனும் கூட, நல்ல நடிகரும் கூட, எழுத்து, இயக்கம், எண்ணம் எல்லாமே வந்து சிறந்து விளங்கிய ஒரு கலைஞனும் கூட. அவரை பற்றி தான் பார்க்க இருக்கோம், வாங்க பார்க்கலாம். ராஜ் மியூசிக் டிவியினுடைய நேயர்களுக்கு திரைப்பட இயக்குனர் நடிகர் மணிவண்ணனுடைய அன்பான நேசம் நிறைந்த வணக்கங்களை பதிவு செய்கிறேன். தமிழ் சினிமாவிற்கு உங்களுடைய அறிமுகத்தை பற்றியும் உங்களுக்கு கிடைத்த முதல் வாய்ப்பை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். கோவை மாவட்டம் சூலூர்ங்கிற கிராமத்தில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்து உள்ளது நான். அங்கே நாடகம், கலை இது சம்மந்தமான நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு இருந்தேன். அப்போது சினிமாங்கிறது ஒரு மாய உலகமாகவும், அந்த மாய உலகத்தை கதவுகளை திறந்துட்டு நாம் போக முடியாதுங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் நான் படித்த காலத்தில் இருந்தது. ஆனால் பாரதி ராஜா, மகேந்திரன் போன்ற மாபெரும் இயக்குநர்கள் தமிழ் திரையுலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மண்ணினுடைய கதையை, அதுவும் விளிம்பு நிலை மனிதர்களுடைய கதையை அவர்களே ஒரு கதாபாத்திரங்கள், கதாநாயகனும் கதாநாயகியாக்கி அவர்கள் மக்களுக்கு காட்சிப்படுத்தும் போது நமக்கு ஒரு மகிழ்வு ஏற்படுச்சு. ஒரு சப்பானிங்கிற ஒரு கதாபாத்திரம் தான் அந்த படத்தினுடைய கதாநாயகன். காமெடியனும் கூட அப்படி கோமணம் கட்டிட்டு வர்றதுக்கு யோசிக்கிற ஒரு காலகட்டத்தில் அந்த கோமணம் கட்டிட்டு வர சப்பானியே, பேச தெரியாத ஒரு சப்பானியே படத்தினுடைய கதை நாயகனாக இருந்தது. அது நமக்குள்ளே ஒரு புதிய நம்பிக்கையை உண்டாக்குச்சு. ஒரே மாதிரியே படங்கள் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்குது. ஒரே மாதிரி கதாநாயகன், அது யார் நடித்தாலும் சரி, ஒரே மாதிரியான வில்லன். அது கிட்டத்தட்ட அந்த வில்லன்லாம் நடிக்கிறவங்கெல்லாம் அந்த நடிகர்களாக தான் இருப்பாங்க. அப்புறம் கடைசியில் அதே மாதிரியான ஒரு முடிவு. இப்படி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லேட்டாக ஓடி வர்ற போலீஸு, இப்படியே படங்களை பார்த்து சலிச்சிருந்தவங்களுக்கு அந்த மிர்னான் சென், ஷியாம் பெனகல் போன்ற படங்கள் தமிழுக்கு வராதா அப்படிங்கிற ஏக்கத்தை நிறைவுபடுத்தினவர்கள் பாரதி ராஜா அவர்களும் ஐயா மகேந்திரன் அவர்களும். அது நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக்கி நாமளும் சென்னைக்கு போகலாம், திரையுலகத்தினுடைய வாசல்கள் நமக்கும் திறக்குங்கிற நம்பிக்கையோடு நான் வந்தேன். அப்போ நான் நிழல்கள்ங்கிற ஒரு கதையை எழுதிட்டு, அதை தொடர்ந்து சில கதைகள் எல்லாம் இதே மாதிரி மண்ணின் அடையாளம், ஒரு நடுத்தர வர்க்க குடும்ப கதைகள், இந்த மாதிரியான கதைகளோடு நான் வந்தேன். பாரதி ராஜா அவர்களை பார்த்து நான் அவருக்காக எழுதின கடிதத்தை கொடுத்து, அது ஒரு 90 பக்கத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு விமர்சன கடிதம். அவர் ரொம்ப விரும்பி எங்கிட்ட கதை கேட்க, அவர் நிழல் கதையை ரொம்ப பிடிச்சி போய் அதுக்கு நானே வசனம் எழுத சொல்லி, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு பெரிய தொகையை எனக்கு அட்வான்ஸாக கொடுத்து, நீங்கள் எழுதி முடிங்க, அதுக்குள்ளே நாங்கள் கள்ளக்குள்ளே ஏறும் படத்துக்கு போயிட்டு வரேன்னு சொன்னார். இதெல்லாம் நான் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத விஷயங்கள். நான் இந்த கதையை சொன்னோம்னா இதன் மூலமாக நமக்கு ஒரு ஸ்டோரி நாலேஜ் இருக்குது அப்படின்ட்டு நம்மளை ஒரு அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்குவார்னு நினச்சி தான் நான் கதை சொன்னேன். ஆனால் கதையவே அவர் ஏற்றுக்குவார்னு நான் எதிர்பார்க்கல. நம்ம சும்மா போய் சொல்லக்கூடாது. எனக்கெல்லாம் அப்போவே தெரியும் இந்த கதையை நான் எழுதும்போது வாங்கிடுவான்னு அப்படிலாம் நான் நினைக்கல. அப்போது அவர்கிட்ட நான் சொன்னேன், நான் உங்கள்கிட்ட உதவி இயக்குனராக வர்றதுக்காக தான் வந்தேன். வந்த இடத்துல நீங்கள் என்னை கதாசிரியர் ஆகிட்டீங்க,
அதனால் நான் உங்களோட அவுடோர் வந்து வேலை செய்கிறேன், கதையை நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சரி வாங்கன்னு கூப்பிட்டு மைசூர், தலக்காடு ஆகிய இடங்களில் கள்ளக்குள்ளீரம் படப்பிடிப்பு நடந்தது. அதில் நான் போய் அவரோட கலந்துக்கிட்டேன். நீங்கள் கதை வசனம் எழுதிய அலைகள் ஓய்வதில்லை, டிக் டிக் டிக், நிழல்கள், இந்த படத்தை பற்றியும் இந்த படத்தின் வெற்றியை பற்றியும் சொல்லுங்களேன். அலைகள் ஓய்வதில்லை படம் வந்தது. அப்போ இளையராஜா அவர்கள் தயாரிப்பாளர் அந்த படத்துக்கு, பாவலர் கிரியேஷனுங்கிற படம். அப்போது ஒரு கதையை கேட்டார். கதையை கேட்டு ரொம்ப சிலாகிச்சு போய் ரொம்ப அவருக்கு அந்த கதை பிடிச்சிது. அது இந்த நிழல்கள் படம் ஓடாதனால எனக்கு கொஞ்சம் வெறுப்பில் காதல் கதை எழுதினேன். அப்புறம் அதுக்கான பாடல் பதிவுகள்லாம் நடந்தது. அப்போ வந்து இந்த பாடிய கப்ப கலைஞர்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டில் ராமசாமி, கந்தசாமி, குப்புசாமி, வேலுசாமி அப்படின்னு ஒரு குரல் வரும். அதை சாங் ரிஹர்சலில் நான் தான் பேசினேன். அது பேசணுன்னு தான் சொல்ல முடியும், பாடணும்னு சொல்ல முடியாது, தாளத்தில் பேசணும். அப்போது நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு தடவை சாங் அப்படிங்கிற இடத்துல நம்ம பேர் வரும் அப்படின்னு ஒரு உற்சாகமாக இருந்தது. அப்புறம் டைரக்டர் ஏதோ ஒரு வேலை சொல்லி என்னை எடிட்டிங் ரூமுக்கு அனுப்பிச்சிட்டார். அப்புறம் நான் வேகமாக வண்டி எடுத்துகிட்டு எடிட்டிங் ரூமில் போய் அவர் சொன்ன வேலையை முடிச்சுட்டு திரும்ப காரில் அங்கேருந்து வரும்போது பார்த்தா டேக் போயிட்டாங்க. டேக் போனால் அந்த ராமசாமி, கந்தசாமி, குப்புசாமிங்கிற இடத்துல எனக்கு பதிலாக இப்போ டைரக்டர் மனோஜ்குமார், அவர் பேர் மனோஜ்குமார் வந்து அந்த குரலில் பேசிட்டார். அப்போ எனக்கு கொஞ்சம் அது ஒரு சின்ன வருத்தம் தான். சரி பரவாயில்லன்னு விட்டேன். என்ன நேயர்களே, நிகழ்ச்சி மிக சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச இருக்கோம், அவர்கிட்ட உரையாட இருக்கும். பட் அதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன பிரேக். நீங்கள் ஒரு இயக்குனர், நடிகர், நல்ல ஒரு பாடகரும் கூட. இந்த பாடல் வாய்ப்பு உங்களுக்கு எப்படி அமைந்ததுன்னு சொல்றீங்களா? மனோபல் வந்தான். டேய் என்னடா சோகமாக இருக்காரு? சோகமெல்லாம் ஒன்றும் இல்லைடா, இது நான் பேசலான்ட்டு இருந்தேன், அதுக்குள்ளே அவன் பேசிட்டேன். அதனால் என்னடா அவனுக்கு என்ன வாய்ச்சிருக்குதோ அதுதாண்டா நடக்கும். நீ தான் படத்துக்கு கரவாசம் நல்லா தெரியல, மூடிட்டு அதோட நிறுத்திக்க, அப்புறம் பாட்டு வேறு நீ பாடணுமா அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன் போடா பைத்தியறப்பில். ஒரு நாள் வந்து மணிவண்ணன் ஹிட்ஸ்ன்னு ஒரு கேசட் போடுவாங்க. அந்த ஹிட்ஸை வந்து நீ வந்து காசு கொடுத்து வாங்கி உன்னுடைய டேப் ரெக்கார்டில் போட்டு கேட்கலின்னா என் பேரை நான் மாற்றி வச்சுக்கிறேன்னு. உன்னுடைய பாட்டையெல்லாம் காசு கொடுத்து வாங்கி நான் கேட்குற நிலைமை வந்தால் நான் சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்னா. அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் நிறைய படங்கள், எட்டுப்பட்டி ராசாவில் லவ்வா பழம் பொடுங்கி தந்து நைசு பண்ண பார்த்தேன் அப்ப கொய்யா பழம் வேணும்னு கோணத்திக்கிட்டு போனா கொய்யா பழம் பொடுங்கி தந்து எடக்கு பண்ண பார்த்தேன், அவ புளியம்பிஞ்சு வேணும்னு செலுத்துக்கிட்டு போனா. களஞ்சியத்தினுடைய பூமணியில் நிறைய பாடம், ஒரு 18 பாடல் பாடினேன். நிறைய பாட்டு இளையராஜா இசையிலே பாடினேன், எஸ்பி பாலசுப்ரமணியம் கூட பாடினேன். எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு அதிர்வாக இருந்தது. எஸ்பி பாலசுப்ரமணியத்தை நம்ம கடவுளாக நினைக்கிறோம், இசையினுடைய கடவுளாக நினச்சி அப்புறம் தூரத்துலேருந்து எப்படி பார்க்குற ஒரு கலைஞனோட சரிசமமாக பாடுறோங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டூ மச்சாக இருந்துச்சு எனக்கு. ஆனால் ராஜா சொல்கிறார், நீங்கள் பாடுங்க, உங்கள் வாய்ஸ் எனக்கு வேணும், வாய்ஸ் தான் வேணும், சங்கீதமெல்லாம் வேண்டாம் அப்படின்னாரு. அப்போ பாடினேன். அதே மாதிரி அந்த ஒரு 2 CD போட்டாங்க. அவங்ககிட்ட நான் பேசும்போது CD எல்லாம் கிடையாது, கேசட்டு தான் இருந்தது. அப்புறம் காலப்போக்கில் அது CDயாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. CD வியாபாரம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அந்த CDயை நான் சிங்கப்பூரில் வாங்கி மணிவண்ணன் ஹிட்ஸ்னு 2 CDயை மனோபால் கொடுத்துட்டே, இந்தடா டே கேள்ற, மணிவண்ணன் ஹிட்ஸை கேள்ற, இதெல்லாம் வந்து கால கொடுமையை என்ன ஓசல் தானே கொடுக்குறேன், வாங்கி கேளு அப்படின்னா.
அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத நிகழ்ச்சி. இது வந்து நம்ம ஒரு பின்னடைவாக நினச்சிருந்தோம்னா அந்த சோகத்திலேருந்து மேல முடியாது. ஒரு இது பெரிய வெற்றின்னு நினச்சாலும் கிடையாது. நாம் வந்து ஒரு பாடகர் இல்லை, பாடகருக்கான எந்த இசை அறிவும் நமக்கு கிடையாது. வாய்ப்புகள் வந்தது, நம்ம பாடணும், அந்த குரல் பிடிச்சிருந்தது, அந்த குரல் பாடணும்னு நினச்சாங்க, நாம் பாடணும், அவ்வளோதான். அந்த அளவுக்கு ஒரு சுய விமர்சன கண்ணோட்டத்தோடு நாம் அணுகினோம்னா நிச்சயமாக வந்து நம்ம வாழ்க்கையில் மேலும் பல வெற்றிகளை அடைய முடியும்னு நம்புகிறேன். நீங்கள் தமிழ் சினிமாவிற்கு இயக்குனராக அறிமுகமான படம் எது? அந்த வாய்ப்பு யார் மூலியமாக உங்களுக்கு கிடைத்தது? அந்த படத்தின் வெற்றி அதை பற்றி சொல்லுங்களேன். மரியாதைக்குரிய கலைமணி அவர்கள் ஒரு படம் தயாரிக்கிறதா இருந்தார். அப்போ யாரை டைரக்டராக போடுறதுங்கிற போது இளையராஜா அவர்கள் தான் மணிவண்ணனை போடியான்னு சொல்லி என்னை ரெக்கமெண்ட் பண்ணார். அப்புறம் நானும் கலைமணியும் ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டோம். அவர் முதல்ல தயாரிப்பாளரானா நான் அந்த படத்தை இயக்கிறது, நான் தயாரிப்பாளர்னா அவர் அந்த படத்தை இயக்கிறதுன்னு முடிவு பண்ணோம். ஆனால் அந்த தேதியில் என்னால் வந்து தயாரிப்பாளராக முடியலை. அதனால் கலைமணி தயாரித்த படத்துக்கு இளையராஜாவினுடைய அறிவுறுத்தலின் பேரில் கோபுரங்கள் சாயுதலைங்கிற என்னுடைய முதல் படத்தை நான் டைரக்ட் பண்ணேன். அந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சது. விஸ்வ சாரனுடைய மணல் கயிறு ரிலீஸ் ஆச்சு. பன்னீர் புஷ்பங்கள் எடுத்த பாரதிவாசனுடைய 2வது படம் ரிலீஸ் ஆச்சு. ஏவிஎம் படம் ரிலீஸ் ஆச்சு. கமல் படம் ரிலீஸ் ஆச்சு. ரஜினி சார் படம் ரிலீஸ் ஆச்சு. டார்லிங் பாக்யராஜனுடைய படம் ரிலீஸ் ஆச்சு. வாலியமே வாங்குகிற எங்கள் டைரக்டருடைய படம் ரிலீஸ் ஆச்சு. அப்படி 12-13 படங்களுக்கு நடுவில் நாங்கள் எங்களுடைய கோபுரங்கள் சேதலை வந்து சூப்பர் ஹிட் கொடுத்தோம். முதல் படத்தின் வெற்றியை தொடர்ந்து அதுக்கு அடுத்து கிடைத்த வாய்ப்புகளை பற்றி சொல்லுங்களேன். அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய போராட்டங்கள். பஞ்சர் ராஜ்தனுடைய வீட்டில் ராமவெளியில் கிருஷ்ணன் இதெல்லாம் நான் இயக்குனேன். அந்த படமெல்லாம் எபோ எவரேஜாக போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்து கோவை தம்பி என்னை அழைச்சி மதர்லேண்ட் பிக்சர்ஸுக்கு ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி 7 கேசட்டு 7 சாங்கு கொடுத்தாரு என்கிட்ட, இளையராஜனுடைய இசை. அந்த படத்துக்கு சுந்தரராஜன் அவர்கள் சிறுமுகை ரவி பண்ணுறதா இருந்து, அப்புறம் சுந்தரராஜன் பண்ணுறதா இருந்து, சுந்தரராஜனும் பண்ணாமல் என்ன பண்ண சொன்னாங்க. அப்போ நான் சுந்தரராஜனை கேட்டேன், நீ தாராளமாக டைரக்ட் பண்ண, எனக்கு அதில் எந்த விதமான ஒரு நெருடலும் கிடையாதுன்னு சொன்னார். ஏன்னா நாங்கள் 2 பேருமே கோவையிலிருந்தே நெருங்கிய நண்பர்கள். இப்போ இந்த 7 சாங்கை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது இந்த 7 சாங்குக்கு ஒரு கதை பண்ண வேண்டியதாக ஆச்சு. அந்த 7 சாங்குக்கு பண்ண கதை தான் இளமை காலங்கள்ங்கிற படம். அந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சது. திருமாலுங்கிற தயாரிப்பாளர் இப்போ காலமாயிட்டார், அற்புதமான மனிதர். அவர் தான் வந்து அந்த படத்தை தயாரித்தார். அந்த படம் வந்து 17 நாட்களில் எடுத்து முடிக்கப்பட்ட ஒரு படம். 14 நாட்களில் அந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டோம், பூசணிக்காய் முடிச்சிட்டோம். அந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சது. அதனால் இப்போ நமக்கு வந்து ஒரு டைமென்ஷன் கிடச்சிது. ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டில் சினிமா கேரியரை ஆரம்பித்து, அப்புறம் ஒரு லவ் சப்ஜெக்டில் வந்து ஒரு படிகளை தாண்டி, அப்புறம் ஒரு கிரைம் விசேஷம் பண்ணக்கூடியவராக மாறினார் அப்படிங்கிற ஒரு பெயர் நமக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறம் நிறைய வெற்றி படங்களை தொடர்ந்து நான் தந்தேன். என்ன நேயர்களே, நிகழ்ச்சி மிக சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச இருக்கோம், அவர்கிட்ட உரையாட இருக்கும். பட் அதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன பிரேக். பல முன்னணி நடிகர்களுடன் அடுத்தடுத்து கிடைத்த நடிக்கின்ற வாய்ப்பு, அதை பற்றி சொல்லுங்களேன். என்ன ஒரு நடிகனாக பார்க்கணுங்கிற ஒரு எண்ணமும் ஆசையும் அதுக்கான
கருத்தும் உருவானது வந்து எங்கள் குருநாதர் பாரதிராஜா தான். கள்ளக்குள்ளீரம் படம் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக ஒடிச்சலாம் நம்ம எலும்பு தோளமாக ஒருத்தன் அசிஸ்டன்ட் டைரக்டர் அடிக்கடி பாரதிராஜா வந்து திட்டு வாங்கிட்டே இருப்பான். அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் தான். அப்புறம் நிழல்களில் வந்து நான் ஒரு சைக்கிள் ரிக்ஷாக்காரர் தான் நடிச்சிருப்பேன். அதுவும் அவர் தான் என்னை நடிக்க வச்சார். அந்த நிழலில் பார்த்தீங்கன்னா 3 வேஷம் பண்ணியிருப்பேன். அப்புறம் ஒரு தொழிற்சங்க தலைவராக வந்து ஒரு கேட் மீட்டிங் முன்னாடி பேசிகிட்டு இருப்பேன். அப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு சீனில் வருவேன். 3 சீனில் நான் நடிச்சிருப்பேன் அந்த படத்துலேயே. அதுக்கப்புறம் வந்து நீண்ட நாளாக அவருக்கு என்னமோ தெரியல என் மேலே அவ்வளோ ஒரு பிரியமும் பாசம் வந்ததுனால கொடி பறக்குது படத்தில் என்னை வந்து வில்லனாக நடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நடிக்க சொன்னார். அதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் தன்னுடைய முழு ஆதரவை தெரிவித்தார். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேண்டான்னு சொல்லியிருந்தாருன்னா நான் நடிச்சிருக்க முடியாது. அவரும் பெருந்தன்மையாகவும் நம்ம மேலே உள்ள பாசத்தோடவும் அவர் மணிவண்ணன் அந்த கேரக்டர் பண்ணுறதுன்னு சொன்னதுனால கொடி பறக்கத்தில் நான் ஒரு வில்லனாக அமலாவோட அப்பாவாக நடித்தேன். அதுக்கப்புறம் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் என்னை நடிகனாகினது என்னுடைய குருநாதர் பாரதிராஜா. என்னை ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகனாக. அப்புறம் நான் வந்து அமைதிப்படையில் நானே பார்ட் 2ல் நடிக்கும்போது சத்யராஜ் வந்து அந்த என்னுடைய வேஷத்துக்கு வந்து கவுண்டமணி என்ன போடலான்னு தான் நான் சொன்னேன். சத்யராஜ் இல்லை தலைவா, இது டைமிங் வேறு மாதிரி இருக்குது, இது வந்து நீங்கள் பண்ணால் தான் நல்லாயிருக்கு, நீங்களே தைரியமாக பண்ணுங்கன்னு சொல்லி என்னை ஃபோர்ஸ் பண்ணி அவர் அமைதிப்படையில் என்னை அந்த ஒரு எக்ஸ்எம்எல்ஏ மணிமாறனா நடிக்க வச்சார். அதுக்கப்புறம் வந்து என்னை அவருடைய வில்லாதி வில்லனில் நடிக்க வச்சார். அதுக்கப்புறம் என்னை நடிகனாகி பார்த்தது வந்து என் தம்பி சுந்தர் சி தான். உள்ளத்தி அள்ளித்தால நமக்கு அப்போ ஒரு 2 வேஷங்கள் கொடுத்து டோயல் ரோலில் என்னை நடிக்க வச்சார். அது வந்து ஒரு பெரிய பேர் எனக்கு பெற்று தந்தது. அதுக்கப்புறம் நிறைய படங்கள், அப்புறம் சந்திரசேகர் சார் டைரக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் படத்தில் நடித்தேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய படங்கள் நடிக்கிறதுல ரொம்ப பிஸி ஆகிட்டேன். அதில் வந்து வெறும் நகைச்சுவை வேஷமும் நடித்தேன். ஆனால் பொதுவாக வந்து நான் ஒரு கேரக்டரு காமெடி பண்ணுற வேஷங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நடித்தேன். வெறும் ட்ராக்காக நான் பண்ணவே இல்லை. இது வரைக்கும் நான் நடித்த படங்கள் ஒரு 250-300 படம் இருக்கும். இதுலேயுமே வந்து ஒரு காமெடி ட்ராக்குன்னு நான் பண்ணவே இல்லை. அதில் ஒரு மாமாவோ ஒரு அப்பாவோ ஒரு ஏதாவது ஒரு கேரக்டராக இருப்பேன். அந்த கேரக்டரு காமெடி பண்ணும். அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படி வந்து ஒரு என்னை நடிகனாக அடையாளம் கண்டு விட்டது என் குருநாதரே. இன்னொரு டைமென்ஷனில் நான் நடிகனாகிறது வந்து என்னுடைய சிஷியர் சுந்தர் சி. இவங்க 2 பேர்த்துக்கும் நான் வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அதில் பிஸியாக இருந்ததுனால என்ன ஆச்சுங்கன்னா நமக்கு டைரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், டைமு இதெல்லாம் குறைஞ்சிருச்சு. அதுக்கான முடியல, என்னால் பண்ண முடியல. அதனால் அதுலேயே ஒரு 15 வருஷம் அப்படியே ஓடிடுச்சு. இப்போ அதுலேயும் ஒரு ஓய்வு இருக்கும்போது நம்ம டைரக்ட் பண்ணால் என்ன அப்படிங்கிற எண்ணம் வந்ததுனால தான் அமைதிப்படை பார்ட் 2வும் அதைத் தொடர்ந்து இன்னும் சில படங்களும் நான் பண்ணுறேன். இதை பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தமிழ் தேசிய தலைவர் நான் மேதகு பிரபாகர் அவர்கள் சொல்லுவார், புரட்சி என்பது ஒரு சோவனை கொட்டுகிற மலை. அது சோவனை கொட்டிகிட்டே இருக்கும். அதில் வந்து ஒரு புரட்சிகர இயக்கமோ அல்லது ஒரு புரட்சிகர மனிதனோ அந்த மலையினுடைய ஒரு சொட்டு தண்ணீர் தான். அந்த தண்ணீர் தரையில் விழுந்து அந்த மற்ற தண்ணியோட கரைஞ்சி போயிடும். ஆனால் மழை பேஞ்சிட்டே இருக்கும். அதுதான் உலகம். அதே மாதிரி தான் சினிமா. இது இந்த உதாரணத்தை எங்கே வேணாலும் சொல்லலாம். தமிழ் சினிமாங்கிறது ஒரு சோவனை கொட்டுகிற மலை. அதில் மணிவண்ணனோ அல்லது இன்னொருத்தரோ எல்லாருமே வந்து ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் மேலேருந்து விழுந்தோம், மலையினுடைய ஒரு பங்காக இருந்தோம். அப்புறம் கீழே விழுந்ததுக்கப்புறம் மலையிலேருந்து நாம் விளையிறோம். ஆனால் மலை அப்படியே தான் இருக்குது, புதிய துளிகள் விழுந்துகிட்டே இருக்குது. அதுவும் மலையை வந்து சஸ்டெயின் பண்ணோம். அதையும் வந்து நாம் உணரணும். நாம் தான் மலை அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு வர வேணாம்.
மழையின் ஒரு துளிங்கிற எண்ணம் இருந்தாலே நமக்குள்ளே ஒரு தன்னடக்கம் வந்துடும், கடுமையான உழைப்பு வந்துடும். இருக்க வரைக்கும் கடுமையாக உழைப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்து மிகவும் ரசிச்சிருப்பீங்க. இயக்குனரும் நடிகருமான கலைமாமணி உயர் திரு மணிவண்ணன் ஐயா அவர்கள் கொடுத்த கடைசி தொலைக்காட்சி உரையாடல் இது என்று மன நெகிழ்வுடனும் வருத்தத்துடனும் இந்த தருணத்தில் நான் பதிவு செய்கிறேன். என்ன நேயர்களே, மைல்ஸ்டோன் நிகழ்ச்சியை பார்த்து மிகவும் ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு சாதனையாளருடன் உங்களை நான் மீட் பண்றேன். Till then, bye from Take Care. உங்கள் நண்பன் உதய்.